அக்னி பிரவேசம். ஐயனே, உன்னுடைய திருவாசலுக்கு வந்துட்டேன். என்னை உள்ள வந்து சந்திக்க விட மாட்டியா? பக்கத்துல இருந்து உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு மனமுருக வேண்டார். சிவபெருமானுக்கு கேக்குது. கேட்டதுக்கு அப்புறம் அங்க பூஜை செய்யும் ஒருவர்கிட்ட சொல்றாராம், வெளியே நந்தனார்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு. அப்படி அவர் உள்ள கூட்டிட்டு வரணும்னா ஒரு விதிமுறை இருக்கு, அக்னி பிரவேசம். ஏன்னா நந்தனார் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர். அவர் கோவிலுக்குள்ள வரணும்னா உயர்ந்த குலத்தவராக மாறணும். அதற்கு அவர் அக்னி பிரவேசத்தை கடக்கணும். அக்னி பிரவேசத்தை கடந்தாதான் அவருடைய தீட்டு போய் அவரு புனிதமான உயர்ந்த குலத்தவராக மாறும். அப்பதான் சிவபெருமான பார்க்க முடியுங்கிற விதிமுறை விதிக்கப்பட்டது. அவரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு நெருப்பில் இறங்குறாரு. புனித குலத்தவரா மாறுறாரு, சிவபெருமான அடைகிறார். மாசுடம்பு விடத்தீயின் மஞ்சனம் செய்தருளி எழுந்து ஆசில் மறைமுனியாகி அம்பளவர் தாளடைந்தார். தேசுடைய கடல் வாழ்த்தி திருக்குறிப்பு தொண்டவிளை பாச உறமுயன்றவர் தம் திருத்தொண்டின் பரிசுரைப்பாம். அதாவது மாசு உடம்பு, தூய்மையற்ற உடம்பு. இந்த உடம்போட தீயில இறங்குனீங்கன்னா அந்த மாசு போயிருமா. ஆசில் மறைமுனி, அதாவது வேதங்களை கற்ற உயர்ந்த குலத்தோர், அவங்களாக மாறுறாராம். மாறிட்டு சிவபெருமானுடைய பாதத்தை சரணடைகிறார் அப்படின்னு சேக்கிழார் சொல்றார். கடைசியில நந்தனார் எப்படியோ சிவபெருமான அடைஞ்சிட்டார். தூய்மையின்மையை துடைத்தொழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெருப்பில் கூட அவர் இறங்க ஆயத்தமாயிட்டார். ஆனா இறைவனை அடைவதற்கு பிறப்பால் ஏற்படும் தீட்டுன்னு சொல்லப்படுறது, தூய்மையின்மைன்னு சொல்லப்படுறதெல்லாம் தடையா இருக்குமா? விருப்பு வெறுப்பு அற்றவன் அல்லவா இறைவன். வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இறைவனுக்கு வேண்டும் வேண்டாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதை விட சிவவாக்கியர் இன்னும் அழகாக சொல்லியிருப்பார். சுத்தம் வந்த வெளியிலே சலமிருந்து வந்ததும் மத்தமாகிய நீரிலே தவண்டு மூழ்கும் ஊடரே, சுத்தம் ஏது சுட்டதேது தூய்மை கண்டு நின்றதேது, பித்தர் காயம் உற்றதேது பேதம் ஏது போதமே. சுத்தமான ஆகாயத்திலிருந்து சுத்தமான மழை நீர் வருது. அந்த மழை நீர்ல குளிக்கிறதுனால நீ சுத்தமாயிருவியா? தீயில இறங்குறதுனால நீ சுத்தமாயிருவியா? அதெல்லாம் இல்ல. உன்னுடைய மன சுத்தம் தான் ரொம்ப முக்கியம். இறைவனுக்கு வேறுபாடுகள் கிடையாது, அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான். மனசை சுத்தமா வைத்திரு, இறைவனை அடைவாய் அப்படி சிவவாக்கியர் சொல்றார். நல்லா இருக்குல்ல?